ஐயா இவர் என்ன வேணா சொல்லுவாரு, அதெல்லாம் எழுதிடாதீங்க. அது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்ட்ல. என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்கா. பப்ளிக் மனசுல என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசா எதுவும் மாத்திக்கிட்டாங்க. சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம், ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் திருமலை சார், ராதா மேம், காஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் 25 படங்கள் ஹீரோவா நடிச்சிருக்கேன். ஆனா, அதில ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்ட்டா சூட்டா இருக்கு. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்ல. இனி நான் எங்கேயும் தேட வேணாம். ராதிகா மேம் ஃபோன் அடிச்சுருவேன். சீரியஸா சொல்றேன். இல்ல அதான் சொல்ல வந்தேன் சார் ஆக்சுவலா. அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லயும் ஒரு 2026 கேலண்டர கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்ல. சீரியஸா சொல்றேன். அவ்ளோ அழகா இருந்தாங்க ஒரு கேலண்டரா. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்றோம். சத்தியமா பண்றோம். சீரியஸா. வீடியோகிராஃபி, மியூசிக் அத தாண்டி இது எல்லாமே புஷ்ஷின்க்கு ராதிகா மேம் இருந்தாலும், ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பா தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லன்னா இங்க எதுவுமே நடக்காது சத்தியமா. வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டர புரிஞ்சுக்கிட்ட ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேத்த ஒரு டீம் அமையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஆஃப் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்ல சீனியரா இருந்தாலும், என்னோட ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டைரக்டர் ஆயிட்டாரு. சாமும் ஆயிட்டாரு. இந்த பையன்குள்ள இவ்வளோ திறமையான்றது எனக்கு தெரியாம போச்சு சத்தியமா. நடுவுல சில டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாரி முருகதாஸ் சார்ல ஒரு சீன் வந்துட்டு போவார் படத்துல அப்படியே நைஸா ஒரு சீன்ல. அது மாரி டைரக்ட்டா ஹீரோ நடிச்சா பிரஷர் வரும்னு சொல்லிட்டு, இப்படியே ஒரு சீன டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ இல்ல? நல்லா இருக்கு ஆக்சுவலா. நல்லா டைரக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ. சத்தியமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டுருக்கேன். உண்மையாலே அ இவ்ளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர் இப்படிதான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்ட கொண்டு வந்து பிராண்ட ப்ரொஜெக்ட் பண்ணி, பிராண்ட் டிமோட்டிவேட் ஆவாம, அத அழுத்தாம, மாடலையும் நிப்பாட்டி, பிராண்டையும் நிப்பாட்டி, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்கள பத்தி நான் நெறைய கேள்விப்பட்டுருக்கேன். அது யார்ரா இந்த ராதிகா? தெரியல. நெறைய பேர்த்த கேள்விப்பட்டுருக்கேன். பட் இருந்தாலும் உங்க ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி. ஆண்கள விட பேக் போன் ஸ்ட்ரெங்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போறீங்க. ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாரி நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நான் குடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நன்றி. குட் லக். அன்பேஷம். தேங்க் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க ஒன்று. ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அண்ட் 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி. ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடலை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி, ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ நான். டேரக்டருங்க சாம் ப்ரோ. ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார் அவர். சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார். ப்ளஸ் கேமராமேனு, ஏன்னா கிஷோர் ப்ரோ நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ளஸ் தேங்க்யூ திருமலை சார். நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், ஐ மீன் வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க. ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேற லெவல் ப்ரோ. நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம் நான் உங்களோட ஃபேன் மேம். நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன் நான். ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம்லாம். சூப்பர். அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்சி பிக் பாஸ் என்னோட சீனியர் அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோட பிரதர் அவர். அண்ட் ஹர்ஷா இப்போ சூர்யா 46லலாம் பண்ணிட்டு இருக்காங்க மேம். இப்போ தான் பேசிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த். அது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. என்னால தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம்.
அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. யார் நாங்க 2 பேரு பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம். "ஆ தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு. இவங்க 2 பேரும் சண்டை. என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது, அப்ப கடவுள் சொன்னாராம், "நீ வந்து அ உனக்கு வந்து ஃபயர் வந்தோனே, நீ வந்து கொஞ்ச நேரத்துல அணைஞ்சிடுற. ஆனா வந்து அ இந்த தீப்பெட்டி இருக்கு பாரு, நீ மட்டும் உன்ன மட்டும் ஏத்தல. உன்ன மாரியே சுத்தி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ, அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடுறான். ஸோ அந்த மாரி தான் ராதிகா மேம்க்கு எப்பவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்பவுமே ஒரு டவுன் டூ எர்த்தான பெர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸா சர்வைவ் பண்ணிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில ரொம்ப சூப்பரா பண்ணிட்டுருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க் யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசா நீங்க பண்றீங்க நீங்க. நாங்க எல்லாரும் கூட இருந்து சப்போர்ட் பண்றோம். தேங்க் யூ சோ மச். அண்ட் தேங்க் யூ சோ மச் பிரஸ் பீப்பிள். இங்க வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் ப்ரெஸ் பர்சன்ஸ் எவ்ரி ஒன் அண்ட் என்னை இன்வைட் பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதி ஸ்ரீராம் இவங்க 2 பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன் அண்ட் மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை என்னோட ஃப்ரெண்ட் என்னோட நண்பர் அண்ட் பிரஜன் இஸ் மை ப்ரோ ஸோ அவர் வந்து எப்பவுமே ஹீரோ தான் கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன் அது சப்போர்ட் பண்ணுங்க இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன் அண்ட் ராணா உங்களை நான் பிக் பாஸ்ல பார்த்துருக்கேன் உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனா இருக்காருல்ல அப்படின்னு நினச்சேன் இல்லை நீங்கள் இப்போவும் நல்ல பையன் தான் எப்பவும் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப இல்லை 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 ராணா சீரியஸ்லி சீரியஸ்லி சீரியஸாவே நான் ராணா நினைச்சு சொல்லுவேன் வீட்டில் சொல்லுவேன் ரொம்ப நல்ல குடும்பத்து பையன் பாவம் பிக் பாஸ்ல இன்னசென்ட்டாக இருந்தாரு சீரியஸ்லி ஒரு இன்னசென்ட் பட் நீங்க எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அண்ட் வெயிட்டிங் உங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில் நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க என்னோட பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ராணா ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் பிரஜன் ஆல்சோ அண்ட் எஸ்கே எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும் ஸோ தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன் அவர் டேரக்டர் பேர் வந்து பாபு சங்கர் போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன் ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அபி இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான் ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன் ஸோ வாட் எவர் இட் இஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம் எனிதிங் இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த கேலண்டர் லான்ச் இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்க்கு ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன் கண்டிப்பாக உங்கள் கனவெல்லாம் நனவாகும் கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும் அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க ஆவலன்னு சொல்லி ஃபெடப் போயிடாதீங்க திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்டரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ் அண்ட் என்ன சொல்கிறது விஜய் சாம் எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன் நானும் உங்களுடைய இன்னும் ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா இட்ஸ் ரியலி ரொம்ப பெரிய விஷயம் ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா சரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே ப்ரெசென்ட் நம்ம எல்லாருமே ஒரு டைரக்ஷனில் இருப்போம் அதனால் ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம் ஓகேவா சரி ஓகே அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ராணா எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பிள்ளையாக தான் இருக்கீங்க ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் அண்ட் நீங்கள் என்னோட ஃபேனுன்னு சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ஆனால் அவரும் உனக்கு சொல்லிட்டாரு பத்தியா அப்படிங்கிறாரு ஸோ ஆல் த பெஸ்ட் ரியலாக நான் உங்களை வந்து ஒரு நல்ல பெரிய மூவி லான்ச் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ராணா
கங்க்ராட்ஸ். ஓகே. எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார், இங்க வந்திருக்கிற காஸ்டிங் வேல்ராஜ், நிதிஷ் நிதிஷ் வந்து ஒரு பிஆர்ஓ. ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமா தான். மௌனம் ரவி அவர் பேர். அவரால் தான் நான் சுந்தரா டிராவல்ஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரையும் கௌரவிக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாமான்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா. என்னோட எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ண, அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகா அக்கா. ஸோ அக்கா கூட பிறக்கலனாலும் அக்கா தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, தம்பியாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் கணேஷ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான், ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது, ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர். பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ், சங்கீதா பாலன் மேம், ராதா மேம், அண்ணன், லவ் யூன்னு ஆல்வேஸ். என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். சார் டேரக்டர் சார் தேங்க்யூ சார், ராஜரத்னம் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். டர்லிங் தேங்க்யூ, டர்லிங் ஈஸ்வர் டார்லிங் தேங்க்யூ, கீர்த்தி தேங்க்யூ, அண்ட் எங்களோட ஹீரோயின் குயின்சி தேங்க்யூ, ஹர்ஷா தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. லைக் என்னோட டிஓபி கிஷோர், ஸோ தேங்க்யூ கிஷோர் டார்லிங், தேங்க்யூ. அண்ட் என்னோட கோ டைரக்டர் வெங்கடேஷ். ஸோ ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டு கால் பண்ணி கூப்பிட்டா 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக காரில் அதெல்லாம் கிடையாது, அந்தோதியாவில் வந்து அன்ரிசர்வில் வருவாங்க 2 பேரும். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்தோதியாவில் அன்ரிசர்வில் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏன்டா தம்பி அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ சரி ஓகே. பட் ஆனால் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட எடிட்டர் கோபி டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம என்னதான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்டில் போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்கறது எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ டார்லிங். ஏன்னா என்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ஐ திங்க் அவர் இன்னைக்கு வரல. அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசி சார் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு அடுத்த மியூசிக் டைரக்டர் தான் விஜயாண்டின சார் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் நான் அப்படியே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னோட மேக்கப் திவ்யா. ஸோ என்னன்னா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் அந்த குதிரையோட திவ்யா கம் அப்படி நான் சொல்கிறவங்கள மேலே வந்துருங்க, நான் சொன்னாங்களா மேலே வந்துருங்க. திவ்யா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் காலையில் 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இது விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள், அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோட காஸ்டியூம் டிசைனர் கவி. நாங்கள் மறுநாள் ஷூட்டு இன்னைக்கு சொல்கிறோம், டக்குன்னு எல்லா டிசைனும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க. தேங்க்யூ கவி, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் யாருமே வந்து 3 டேஸாக தூங்கவே இல்லை, அதுதான் ஒரு ஹைலைட். ஸோ எல்லாருமே டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க. ஸோ என்னன்னா ஒரு படத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை, எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கோபி டார்லிங் ப்ளீஸ் கம். ஓகே. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரையாச்சும் விட்டுருக்கேனா? ஓகே ப்ளீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் மேலே வந்துருங்க, நான் யாராச்சும் மறந்துட போகிறேன். ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் ப்ளீஸ் மேலே வந்துருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அஜித், ராஜா, சரத், ஹரி. ஸோ இவங்க 4 பேரும் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டைம் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, எல்லாமே கொடுத்து. அண்ட் முகேஷும் கூட சேர்த்து. ப்ளீஸ் டார்லிங்ஸ் எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வந்துருங்க. அண்ட் இதில் ஒரு
இதுல ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் மறந்துட்டேன் நானு. லெனின். என்னோட தம்பி, என்னோட ஃபர்ஸ்ட் கேமராமேன். நான் ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து அவன் தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். அவன் இன்னைக்கு வரல. அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால. டார்லிங் உன்னை மிஸ் பண்றேன் டார்லிங். லவ் யூ டார்லிங். அடுத்த ப்ரோக்ராம் சீக்கிரம் வந்துரு. ஓகே டன். தேங்க்யூ சார். சார் பிரஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் டார்லிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூர்யா வா எழுந்து வா. அவனும் என்னோட தம்பி மாதிரி தான் சூர்யா. ஸோ இன்னைக்கு இங்க இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும்னா அதுக்கு சூர்யா தான் காரணம். ஸோ சூர்யா மூலியமா இங்க இருக்க ராதிகாலேருந்து கணேஷ்லேருந்து எல்லாருமே தெரியும். லவ் யூ டன். தேங்க்யூ. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சார், டாப் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி. ஸோ சின்ன பசங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சார். ஏன்னா நிறைய பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. சார் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அண்ட் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த ஈவெண்ட் ராதிகா பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. இங்கே ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி தான் பார்த்தேன். உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கெல்லாம். இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் சாதாரண விஷயம் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பழக்கம். பட் லாங் பேக் நான் இவங்களை பார்த்தே ஒரு 7-8 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க இவ்வளோ அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொண்டு நிறுத்துகிறாங்கன்னா ஒரு ஃபீமேல். சரி, எல்லாருமே பாராட்ட வேண்டியதான். எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும். இவங்க உருவாக்குற இடத்துல இருக்கிறது அதை விட பெரிய ஆம்பிஷன். அவங்க நினச்சா அவங்களே ஒரு 10 படத்தில் நடிச்சுட்டு போகலாம். கேரக்டராக நடிக்கலாம், இல்லை ஆர்டிஸ்ட் எந்த ஒன்று பண்ணால் பண்ணலாம். பட் அதையெல்லாம் அவங்க விருப்பம் இல்லாமல் ஸோ அப்கமிங்கில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட்டை உருவாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க கேஸ்டிங்லேருந்து இன்றைக்கி மாடலிங், ஸோ ஆட் ஃபிலிமு அவங்களே ஓனர் ஆகி ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனில் அவங்க சடன்லி சொல்ல முடியாது, கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் ப்ரொடியூசராக கூட ஆயிடலாம். அதில் ஒரு டைரக்டர் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ உண்மையிலே அந்த விஷுவல்லாம் அந்த மியூசிக்கு, அந்த மேக்கிங் ஸ்டைலு, ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஸோ தம்பி விஜயகுமார் இருக்காப்புல, உண்மையிலேயே 2 ஷூட் பண்ணோம் அவருடைய ஸ்டூடியோவில். இப்போ குறுகிய காலத்தில் ஒரு 2 ஷூட் பண்ணோம். உண்மையிலேயே அருமையான ஒரு கேமராமேன், நல்ல ஒரு கேமரா சென்ஸ் உள்ள ஒரு கேரக்டர். அதில் நானே போய் நடிக்கிறதுக்காக போனேன். நல்ல விஷுவல் எடுத்தாப்புல. அந்த ஃபோட்டோஸ் அன்னைக்கு ஒருத்தரை கேட்ச் பண்ணுற பவர் அவர்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நான் ஏதோ ஒரு பெரிய படத்தில் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல அவர் இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. இவர் தான் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ரித்திஷ் திடீர்னு நானே வாங்கினேன் அப்படின்னு கூப்பிடுவாப்புல. நான் அப்படி தான் வந்தேன். ரொம்ப ஹாப்பி. ராதிகாவை பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தொடர்ந்து பல ஆண்டுகளாக சினிமாவில் பேக்கிங்லேருந்து ஒருத்தரை உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க. ஃப்ரண்ட்டில் வந்த உடனே எல்லாருக்குமே பப்ளிக்கில் ஸோ இப்போ இந்த ஆடில் பார்த்தேன் நிறைய மாடலாக இந்த ஃபீமேல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய கேரியர் எப்படி ஒன்றா சடன்லி மாறிடும். ஆனால் பின்னாடி வேலை செய்கிறாங்க பாரு, அவங்களுடைய கேரியர் இருக்குல்ல, அது ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டே இருக்கும். புஷ்ஷிங் எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க. அந்த புஷ்ஷிங்கில் பார்க்கும்போது இங்கே கூட நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நண்பர் சினிமாவுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்கலாம். அப்படி இந்த ஸ்டேஜில் ராதிகாவை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஹாப்பி. தொடர்ந்து போராடி இருக்காங்க, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் மேலும் மேலும் பெரிய ஒரு தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அதே போல் இந்த டெக்னீஷியன், இந்த கேமராமேன், டைரக்டர்ஸ், அந்த சவுண்டுலாம் ரொம்ப மியூசிக் கம்போஸ். மியூசிக் யார் இப்போ ஷாம் இருக்காரா? ஷாம் பேர் போட்டிருந்தீங்க இதில், அவரே கம்போஸ். பாலாஸ்ரீ, ஓகே. உண்மையிலேயே அந்த மியூசிக்லாம் ரொம்ப அழகாக கம்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதையெல்லாம் காட்டிலும் ஸோ இவ்வளோ ப்ரொமோஷனை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு ஸ்பான்சராக அமர்ந்திருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு கடந்து ஒரு சினிமாவுக்காக ஸ்பான்சர் ஒரு அழகான மேடையாக இது உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய அவருக்கும் நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்லணும். அதை மீறி இன்னைக்கு பிக் பாஸில் இருக்கிற எல்லா வீட்லேயும் பிக் பாஸ் தான் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ந்து இந்த பிக் பாஸில் ஃபெமிலியராக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டோன்னே
தம்பி ரெகுலராக வந்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்குமே வராப்புல. அதெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கணும். ஒரு நடிகர் வந்து ஸோ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சினிமாவை நேசித்து வரவங்க எப்படி எல்லாருக்கும் கை கொடுக்கும்போது கண்டிப்பாக கடவுள் நம்மளை மேலே இடத்துல கொண்டு போய் விடுவார். அதான் எல்லாரும் சொல்கிறாங்க 20 படத்துக்கு மேலே. இப்போ கூட ஒரு ஒரு சின்ன டைலர் காமிச்சாப்புல. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வேற ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்காப்புல லுக்கு பார்க்கும்போது. ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து வெளியே நிற்கும்போது தான் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்க முடியும். ஸோ அதே போல் இன்னொரு தம்பி வந்திருக்காரு, இன்றைக்கி தான் பார்க்குறோம், பிக் பாஸில் பார்த்ததோடு சரி. இவங்கெல்லாம் வந்து அந்த மோட்டிவேஷனுக்காக வந்து இன்னொரு ஆளுங்களை ஊக்குவிக்கிறதுக்காக வரும்போது இவங்கெல்லாம் உண்மையிலேயே வந்து பெருமையாக இருக்குது. பல படங்களை பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஒரு போல்டாக இருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஒரு போல்டாக வந்து இன்றைக்கி உட்காருனாங்கன்னா அவங்க ராதா மேடம். உண்மையிலேயே வந்து ஸோ அவங்களாம் இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றது இல்லைங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு வேலைகள் இருக்கும். அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இங்கே வர்றதுனால என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு ஆம்பிஷன், ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த டெக்னீஷியன் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கடவுள் ஆசீர்வாதம். அதை விட இதில் இருக்கிற ஆர்டிஸ்ட் நீங்கள் இந்த 2026 1 இயரில் கண்டிப்பாக இந்த காலண்டர் வழியாக இந்த ப்ரோக்ராம் வழியாக உங்களுக்கு இந்த வருஷத்துலேயே எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே கண்டிப்பாக படங்கள் அமையும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இப்போ நான் பார்க்கும்போது எனக்குள்ளேயே ஒரு 3 ஆர்டிஸ்ட் அதை வந்து சரி அவங்க கூப்பிடணும், நாளைக்கு ஆஃபீஸில் பேசணும். நிறைய டைரக்டர்ஸ் வந்து தேடும்போது ஆர்டிஸ்ட் இல்லாமல் நம்ம நினைக்கிறோம் அந்த படம் ரெடி பண்ணுறவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க, யாருமே இல்லாமல் இருக்கும். இதனால தள்ளி போகிற நிறைய படங்கள் இருக்குது. ஒரு சரியான படத்தில் உங்களுக்கெல்லாம் பெரிய வாய்ப்புகள் அமைய வேண்டும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நடத்தக்கூடிய ராதிகா அவர்களுக்கு மென்மேலும் வளரணும். அதில் இருக்க எல்லா டெக்னீஷியன் வளர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸோ நான் வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. ஸோ ராதிகா அக்கா பற்றி பேசிடுறேன். ஸோ வென்னவர் அவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்றைக்குமே எங்களை வந்து டீல் பண்ணதே கிடையாது. ஷி இஸ் மோர் ஆஃப் லைக் அ சிஸ்டர். ஐ கால் ஹர் அக்கா. ஸோ அக்கா, நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும், நிறையா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. தொடர்ந்து ஹாய் எவ்ரிவன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் டு ராதிகா அக்கா அண்ட் கணேஷ் அண்ணா அண்ட் சாம்ப்ரோ. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஹலோ, ஹாய். ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, ரொம்ப பேச முடியாது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த கணேஷ் அண்ட் ராதிகா அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ. வான போல உயர்ந்தவங்க, மழைய போல நிறைந்தவங்க, குறையில்லாத குணத்தை கொண்டவன் எங்க அக்கா ராதிகா. குறையில்லாத குணத்தை கொண்டவள், பேச்சிலேயே நியாயம் உண்டு, பயம் நடங்கும் அக்காவை கண்டு, மதியை கொண்டு விதியை ஜெயிப்பவள் அக்கா. நீது முன்னால் நியாயமானவள், உயிரை போல மதிக்கிறாங்க பிறந்து வளர்ந்த மண்ண, நம்மளுக்காக இருக்கிறாங்க நிறைய மாடல் அண்ணன். நன்றி. மகிழ்ச்சி. ஆமாம்மா, அழைப்பே இல்லாமல் மேலே அப்படியா? ரோகேஷ் அவர்களை மேலே கேட்குறோம். இப்போ அழைப்பு கைமால் பிரதர், உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஸ்பாட்ல ராதிகா அவர்களை பத்தி பாடினதுக்கு. ஐயா, இந்த ஸ்டவ் மேல கிடையாது, அப்படியே ஒரு 2 லைன். ஸ்டவ் மேல கடாயி, சாக்கெட்டுல சட்டாயி, வடிவெல்லுன்னா டுப்பாயி, கைய ஓட்டா டப்பாயி, லோக்கல்னா லொல்லாயி, ஹபாவா நீ ஆராயி, மட்டமான கலர் பைய பங்கமானி கல்லாயி, குபுகும்பா இடி கம்பா வாமச்சானி தெம்பா, குபுகும்பா இடி கம்பா வாமச்சானி தெம்பா. போதுமா ப்ரோ? நீங்க 2 லைன் தான் கேட்டீங்க, 4 லைன் பாட்டேன் ப்ரோ. மகிழ்ச்சி. வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா மேடம். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேடம், எப்படி இண்டஸ்ட்ரியில ராதிகா சரத்குமார் பெருசா ஜெயிச்சாங்களோ, ராதிகா ராஜ்குமாரை இதோட பெருசா ஜெயிப்பாங்க நம்பிக்கை இருக்கேன் மேடம். மகிழ்ச்சி மேடம். நான் என்ன தெரியுமா நினைச்சேன், அடுத்த கேலண்டர்ல வச்சு இந்த மாதிரி கானா பாடல்கள் வச்சு ஒரு 12 பேர் வச்சு ஒரு ஷூட் எடுங்க அப்படின்னு கேட்பீங்கன்னு நினைச்சேன். கரெக்ட் தானே? அந்த மாதிரி பண்ணுவோம். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ நம்ம திருமலை என்ன சொன்ன ஒரு விஷயம்தான். செய்தியாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா பற்றி சொல்லணும். ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்கும்போது இந்த இடத்துல. சாதாரணமாக நினச்சேன் அவங்கள ஆரம்பத்தில். ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் கேலண்டர் லான்ச் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். மேலும் மேலும் வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, கணேஷ் என் பையன் இல்லை ரொம்ப பெருமையாக இருக்கேன் நான் இருக்கும்போது. மேலும் வளரணும். எப்பயுமே கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி டேரக்டா சாம் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா வளரணும். பெரிய பெரிய இடத்துல போகணும். நீங்கள் மேலும் மேலும் என்னோட ஆசீர்வாதங்கள் எப்பயுமே இருக்கும். என்ன உதவியாக இருந்தாலும் எனக்கு தைரியமாக கேட்கலாம். கண்டிப்பாக செய்வேன் நான். ஏன்னா நல்ல உழைப்பாளிகள், அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்துட்டேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்னா, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃபாலோட் பை இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் கேலண்டர் லான்ச். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மூவியே 6 அடிச்சு 100வது நாள் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த இன்னைக்கு அந்த கதாநாயகி வந்திருக்காங்க. அவங்களை பேச அழைக்கிறோம். ஆக்ட்ரஸ் ராதா அவர்களே பேச அழைக்கிறோம். ஒரு பலத்தை கைத்தில் குத்தலாம். யோசிக்காதீங்க, வந்துருங்க.